அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் வாங்குகிற டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே குக்கரில் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேக் செய்கிற மோல்டு எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் கேக் செய்கிற மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தடவி விடுங்க. நம்ம இதில் ஊற்றி குக்கருக்குள்ளே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் தடவின மோல்டில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்குங்க. மைதா மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி தட்டி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது தான் கேக்கு வெந்து நமக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ கேக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். இது 200 கிராமு. இதை நம்ம இப்போ சலிச்சிக்கலாம். இப்போ சலிக்கிறதுக்கு மாவை சல்லாடியில் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, நான் இந்த ஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இது இருக்கட்டும். சர்க்கரை பொடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இது 100 கிராமு. நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். இது கூட உடைச்ச முட்டை 2 சேர்த்துக்குங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. இதை மிக்சியில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா கிரிமியாக. இப்போ இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஜலிச்சு வச்ச மாவோடு சேர்த்துக்குங்க. இது கூடவே அரை கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் பால் சேர்த்துக்குங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு ஒரே பக்கமாக கலந்து விடுங்க. விஸ்கு இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கலந்து விடலாம். ஒரே பக்கமாக கலந்தால் தான் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். மாவு எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மோடில் சேர்த்துக்கலாம் மாவை. பாருங்கள், மாவு ஊற்றும் போது இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நல்லா கேக்கு சாஃப்டாக இருக்கும். மோல்டில் பாதி அளவு வர அளவுக்கு ஊற்றிக்குங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது. மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி 2-3 தடவை தட்டி விடுங்க. சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் இருந்தால் உடஞ்சிரும். இதை குக்கரில் வச்சு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது இருக்கட்டும், நம்ம குக்கரை சூடு பண்ணிக்கலாம். நான் அதுக்கு குக்கரில் தூள் உப்பு சேர்த்து 5 நிமிஷமாக நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே அப்படியே கேக் மோல்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. குக்கரு சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. இப்போ மூடியில் இருக்கிற கேஸ் கட்டு வெயிட்லாம் போடக்கூடாது. அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியமான தீயில் வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வேக விடுங்க. இடையில் ஒரு வாட்டி திறந்து செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கேக்கு பொங்கி வராது. இப்போ கேக்கு வச்சு 45 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சுற்றி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது கேக்கு வெந்துருச்சான்ட்டு பார்க்குறதுக்கு
ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தேன் சிரப்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்த உடனே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி ஆற வச்சுருங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் ஜாமுன் சேர்த்துக்குங்க. கடையில் கிடைக்கிற ஃப்ரூட் ஜாமுன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் கூட 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. இப்போ ரெண்டும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரைஞ்சி வரணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி ஆற வச்சுருங்க. கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டு போட்டு கவுத்து எடுத்துக்கலாம். இந்தமாரி மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி கவுத்துட்டு மேலே ஒரு 2-3 தடவை தட்டுங்க. கேக்கு வந்துடும். கேக்கை அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இப்போ மேலே தேன் சிரப்புலாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற லேயர் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச தேன் சர்க்கரை சிரப்பு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி கேக்கு மேலே ஊற்றி விடுங்க. நிறைய சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. நிறைய சேர்த்திங்கன்னா கேக்கு சொதன்னு ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு ஜாமுன்னு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடுங்க. இப்போ ஜாமுன் தடவி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து மேலே தூவி விடுங்க. சூப்பராக ஹனி கேக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் ஹனி கேக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.